திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபின்.com. ஒரு ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 பேர் வேலை பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எங்கேயோ துபாய் பேஸ்ட் கம்பெனி, மிடில் ஈஸ்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்குது. பட் இந்தியாவில் நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் கம்பெனி பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம யதார்த்தமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக வீடியோ போட்டோம்னா எங்களுக்கு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு யாராவது கோச்சிக்கிறாங்க. ஸோ கோல் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே அதை பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பீங்க. நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணோட்டத்தில் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அந்த கண்ணோட்டத்தில் நான் உலகத்தில் நடக்கிற இன்சூரன்ஸை நான் பார்ப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயத்த நான் லிங்க்டின்ல பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன பார்க்குறேன்? இந்த கம்பெனிலேருந்து எம்ப்ளாயி ரெட்டிட்டாக கூட்டு போயிருக்காங்க. ஆஃபீஸ் டூருங்க. அதை தான் வந்து எம்ப்ளாயி ஸ்டார்ட் அப் ரெட்டு புதுசு புதுசாக பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பசங்கள்லாம் 20s இருக்கிறாங்க. 24 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். 20s 30s இருப்பாங்க. அவ்வளோதான். இதில் இந்த காஷ்மீர் சைடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் ஹேப்பன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. 3 பசங்க தேர் நாட் தேர். ஒரு பொண்ணு சி இஸ் நாட் தேர். நாட் தேர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ சரி, இது ஒரு போஸ்ட் போடுறீங்க லிங்க்டின்ல, போடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஃபாலோ அப் ஸ்டோரிஸ் அந்த லிங்க்டின்ல என்ன போஸ்ட் போடுறாங்கிறது என்ன ரொம்ப பாதிக்குது. நான் இன்ட்ரோ முடிச்சுட்டு பேசுகிறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான். இதில் என்ன சொன்னார்னா, நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இது கன்சல்டிங் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுற வீடியோ இல்லை. பர்சனலாக ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு 300-400 பேர் வேலை பண்ணுற கம்பெனி ஆஃபீஸ் டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறீங்க. இது எம்ப்ளாயீஸாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்களா இல்லை அஃபீஷியலாக ஹெச்ஆர் ஆர்எஸ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது நமக்கு. இது ஒரு 3 மாதம் முன்னாடி இந்த ஸ்டோரி லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கள் குரூப் எல்லாம் எங்கள் கம்பெனிலேருந்து ஆஃபீஸ் ரிட்ரீட் மாதிரி போயிருந்தோம் காஷ்மீர் சைடு ஒரு இடத்துக்கு. சம்திங் ஹேப்பன்ட். இதில் நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. அப்புறம் மறுபடியும் லிங்க்டின்ல போஸ்ட் போடுறாங்க. என்னென்னா, அந்த பையனுடைய ஃபோட்டோவை போட்டு ஹீ பாஸ்ட் அவே, இன்னொரு பையனோட ஃபோட்டோ போட்டு ஹீ பாஸ்ட் அவே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா சரி, நான் ஒத்துக்கிறேன். ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னா இந்த மாதிரி போஸ்ட் போடுறது தப்பு இல்லை. எனக்கு வந்து என்ன தோண ஆரம்பிக்கும்னா, நம்ம வந்து ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணும் போது நம்ம என்னப்பா ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதே என்னுடைய லைஃப் லைன் ஆகி போயிடுச்சு. இந்த லாஸ்ட் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ், இந்த 1 இயர்னே கூட வச்சுக்கோங்களேன். இந்த 2 இயர்ஸில் அப்போ நம்ம என்ன பார்ப்போம்? அந்த அப்பா அம்மாவுக்கு பேக்கப் இருக்கா, இல்லை இஃப் தி ஆர் மேரிட் அந்த ஒய்ஃப்க்கு ஒரு 1 கோடியோ 2 கோடியோ பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்களா, எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த கொண்டுல பார்க்குறோம். சரி, இதை விட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியை சொல்லி அதுக்காக நான் பண்ணல. இது எனக்கு எங்கே எரிச்சல் வருதுன்னா, இதுதான் ஒரு சில சொசைட்டியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த கார்பரேட் பண்ணுறதும் எனக்கு எரிச்சல் வரும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறதும் எரிச்சல் வரும். எப்போ எரிச்சல் வருதுன்னா, இவங்க வந்துட்டு அடுத்த 1 வீக் 10 டேஸ்ல ஒவ்வொரு போஸ்ட்டாக போடுறாங்க. நான் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவேன். நீங்கள் இந்த விபூதியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவே நான் தப்புன்னு நினைப்பேன். ஏன்னா எல்லா ரிலீஜியன் இருக்கவங்களும் என்னை கால் பண்ணுவாங்க, என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எனிவே, அது என்னுடைய பர்சனல். நான் எவ்வளோ சாமி கும்பிட்ற எனக்கே அவங்க போடுற போஸ்ட்டு ஒன்றும் பிடிக்கல. என்ன போடுறாங்கன்னா, இவருக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இந்த அது எந்த ரிலீஜன் நான் சொல்ல விரும்பல, அதை விட்டுருங்க. அவங்க இன்டென்ஷன் நல்லது தான். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளோ சாமி கும்பிட்ற எனக்கே. ஏன்னா புத்திர சோகம். ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஒரு அம்மா அப்பாவுக்கு பையன் இல்லை. வேற நான் டாக்டரோட இழப்பை பற்றி நான் பேசவே விரும்பலை. அது இன்னும் பெயின். நீங்கள் சாமி கும்பிடுங்க ஜி. நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. நான் ஒன்றுமே தப்பு சொல்ல. நீங்கள் ஒரு ப்ரேயர் மீட் வைங்க உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே. உங்கள் ஆஃபீஸில் இருந்து இந்த பசங்களை கூப்பிட்டு போய் அடிபட்டு தே ஆர் நாட் தேர், அடிபத்திர படலை, அது நிறைய பேருக்கு ஆயிரு ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்லாம் போஸ்ட் போடுறாங்க. அப்புறம் போன 4 பேர் அவங்க அம்மா அப்பா வாழ்க்கைக்கும் அது புத்திர சோகம் தானே. இதில் எனக்கு எங்கே எரிச்சல் வருதுன்னா, அதனால தான் வந்து எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, ரிலீஜியனுடைய இன்டர்செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை சாமி கும்பிட்றது, ரிலீஜியன், இந்த ப்ரேயருடைய ரொம்ப சாமி கும்பிட்ற எனக்கே இது ரொம்ப ஆடாக தெரியுது. என்ன ஆடாக தெரியுதுன்னா, சாமி முக்கியம் தான், ப்ரேயர் முக்கியம் தான். அந்த பப்ளிக்காக இவங்களுக்கு நீங்கள் சாமி கும்பிட்டா வந்துடுவானா அவன்? அந்த கேள்வி எனக்கு வந்து யாருக்குமே நான் வந்து ஏத்திஸ்ட் கிடையாது. இவ்வளோ சாமி கும்பிட்ற எனக்கே அது வந்து தோணுது, ரொம்ப ஆடாக தோணுது. ஏன்னா பப்ளிக்காக நீங்கள் ஒரு ப்ரேயர் மீட் வச்சோம், இதை வச்சோன்ட்டு வச்சுக்குங்க. அதை நான் சொல்லலை. அதை நீங்கள் பப்ளிக்காக சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பசங்களுக்கு என்ன பேக்கப் இருக்குது, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் அது தோணும். அதெல்லாம் விட்டுருங்க. எமோஷ்னலி ஒரு ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வில் தே கெட் தேர் சன் பேக், கரெக்டாக இல்லையா?
ஆ, அது அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து அது ரொம்ப ஆடாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே ஃபுட் அண்ட் ட்ராவல்னு 2 இருக்குங்க. ஃபுட்டிங்பாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போவாங்க, ட்ரை பண்ணுறது. இதுவுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் உடல்நிலையை பாதிக்குது. ட்ராவல் இதுலேயுமே ஆபத்துக்கள் இருக்குது. நம்ம என்ஜாய் பண்ணி போகிறோம், டூர் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், ஆஃபீஸ் டூர் போகிறோம், ஸ்டார்ட் அப் ரிட்ரீட், ஸ்டார்ட் அப் எம்ப்ளாயி ரிட்ரீட், எது வேணாலும் வச்சுக்கோங்க, வாட் எவர் நேம். பட் கிளியர் மைண்டில் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை விட்டுருங்க. அதை வாங்கணுங்கிறது கூட 2வது. ஏன்னா இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, இந்த ரிலீஜியனையும் இதையும், அதாவது ப்ராக்டிகாலிட்டி இன் லைஃப்பை பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து குரூப் ப்ரேயர் வச்சேன், சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அது சோஷியல் மீடியாவில் போடுறது எனக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு 20 லேக்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அதை போட்டிருந்தீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் ஃபினான்ஷியல் பிளானருங்க. அம்மா அப்பாவுக்கு பையனை திருப்பி கொடுக்க முடியாது. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு பேக்கப் அந்த பையன் இருந்து தான் வருஷம் 20 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். ஐ டோன்ட் நோ. ஒரு ஆர்மியில் ஒரு ஆர்மி மேன் இல்லாமல் போயிட்டோன்னா 25 லட்சம் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி ஒவ்வொன்றிலையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கார்ப்பரேட் என்டிட்டியில் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியில் இந்த மாதிரி குரூப் டேர்ம் கவர்லாம் வச்சுருக்கிறாங்க. பட் இது அதெல்லாம் இல்லைன்னே வச்சுருங்களேன். பர்சனல் லெவலில் இவ்வளோ சோசியல் மீடியாவில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு போட்ட சிஇஓவும் இந்த எம்ப்ளாயீஸும் இந்தந்த ஃபேமிலிக்கு நாங்கள் இதை பண்ணணும்னு நினச்சி அதை போடக்கூட வேண்டாம், நினச்சி அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சன் வில் நாட் கம் பேக். பட் அந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அதுதான் எனக்கு தோணுச்சு. ரிலீஜன் வந்துட்டு எங்கே வச்சுக்கணுமோ அங்கே தான் வச்சுக்கணும். ரிலீஜியன் சாமி கும்பிட்றது, இது ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் ஓகே. பட் ஃபேட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு போய் முட்டை வச்சு பயணி இல்லாமல் பண்ணிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றேன்னு போடுறது எனக்கு ஆடாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நடுவில் நான் தூவி விட்டனே தவிர, எனக்கு இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, நீங்கள் போகிறீங்க, அடிபட்டுருது, இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க, பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு, 4 பேர் இல்லாமல் போயிட்டாங்கன்ட்டு அவங்கள ஃபோட்டோ பாடுறீங்க, அவர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கான்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 2-3 போஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு போடுறது எனக்கு ஆடாக தெரிஞ்சுது. சாமி, ப்ரேயர் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நான் நிறைய பேருக்கு கன்சல்ட்டிங்கே கோயிலில் காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு கார் ஸ்டேரிங் நடுவில் மொபைல் வச்சுட்டு நான் கன்சல்ட்டிங் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ டீப்லி ஐ சர்வ் இந்த டெம்பிள். ஆனாலுமே எனக்குமே ஒரு சன் இல்லைன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது 1000 சாமிக்கு இணையாகும். அது இது யார் தேர் காட், உங்கள் அப்பா அம்மாக்கு நீங்கள் தான் சாமி. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் யூ. மை வேர்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் ஐ ஃபெல்ட். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹர்ட் எனி ஒன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.